பல வருஷங்களாக ஊடகம், அரசியல் இதோட மிக நெருக்கமாக தொடர்பு வைத்துக்கொண்டு பல அரசியல் கட்டுரைகளை எழுதியிருக்கிறீங்க. இப்படியான ஒரு சூழ்நிலையில் மக்கள் எப்படி நடக்கணும், அவங்க எப்படி சமாளிப்பதுக்கு இதை எப்படி முகம் கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்த உங்களோட பார்வையில் சொல்லணும். சாதாரணமாக இலங்கை வாழ் மக்கள் என்றால் கொஞ்சம் உணர்ச்சி வசப்படக்கூடிய மக்கள். ஏன் அந்த உணர்ச்சி வசம் ஏற்படுகிறது என்றால், பூமியில் மத்திய கோட்டுக்கு அருகில் இருக்கின்ற நாடுகள் எல்லாம் உஷ்ண நாடுகள் என்றே சொல்லுவோம். அந்த உஷ்ணம் கூடுதலாக இருக்கும் பொழுது, உடலில் உஷ்ணம் அதிகரிக்கும் பொழுது உணர்ச்சி அதிகமாகும். சின்ன சின்ன அதிர்வலைகளுக்கு கூட உணர்ச்சிகள் கூடும். அப்பொழுது போராட்டங்கள் என்றெல்லாம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அப்போ இந்த மாதிரியான நாடுகளில் ஒன்றுதான் இலங்கை. ஆக ஆரம்பத்தில் கடந்த காலங்களில் கண்டிருக்கிறோம் கூட பெரிய அதிர்வுகளுக்கும் உணர்ச்சி பொங்குகின்ற தன்மை இருக்கிறது, சிறிய அதிர்வுகளுக்கும் உணர்ச்சி பொங்குகின்ற தன்மை. எனவே இந்த கட்டத்தில் இலங்கை வாழ் மக்கள் சற்று பொறுமையாக அந்த உணர்ச்சிகளை சற்று கட்டுப்படுத்தி கொண்டு பொறுமையாக இருந்து உண்மை நிலையை உணர்ந்து சற்று பொறுமையாக இருப்பதனால் இந்த காலகட்டத்தை கடக்கலாம். அப்படி கடக்கும் பொழுது இலங்கைக்கு ஓரளவு ஆறுதல் கிடைக்கும் என்பதுதான் என்னுடைய பதில். இந்த ஆறுதலை தேடி போவதற்கு சற்று கடினமாக உழைக்க வேண்டியிருக்கும். கடினமாக உழைத்தல் என்றால் உழைக்க வேண்டிய அவசியம் இல்லை. மனதை கட்டுப்படுத்தல் என்பதும் ஒரு உழைப்பு தான். ஆனால் அந்த கட்டுப்படுத்தல் என்பது உழைப்பை தாண்டிய மிக சிரமமான விடயம் என்பதை பல சந்தர்ப்பங்களில் நாம் கண்டிருக்கின்றோம். இந்த சந்தர்ப்பத்தில் அந்த மனக்கட்டுப்பாடும் உணர்ச்சி கட்டுப்பாடும் அவசியம்.